தொடர்ந்து தற்போது கிடைத்த அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். சென்னை துரைப்பாக்கத்தில் பெண் விவகாரத்தில் தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் குறித்து பதிவு பண்ணலாம். சாலமன், சென்னை பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதியை சேர்ந்த நண்பர்கள் சுமார் 7 பேர் கல்லுக்குட்டை பகுதியில நேற்று முன்தினம் மது அருந்து விட்டு இவர்கள் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அங்க இருக்கக்கூடிய மேட்சை பார்த்து வந்ததாக தெரிகிறது. குறிப்பாக பெங்களூரு சேலஞ்சர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையே அந்த போட்டியானது நிகழ்ந்தது. அப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியுற்றதால பெங்களூரு சேலஞ்சர்ஸ் அணி குறித்து பேசியதால அவர் அப்போது அந்த நண்பர்களுக்குள்ளேயே ஒரு அடிதடியான நிகழ்ந்தது. அப்போது ஜீவரத்னம் என்பவரை 5 நண்பர்கள் இணைந்து அவரை அடித்து படுகாயம் ஏற்பட்டது. இந்த படுகாயம் அடைந்த ஜீவரத்னம் உடனடியாக அவரை சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்தனர். அதன் பின்பாக அவர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு வந்த நிலையில நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக துரைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக நடத்திய விசாரணையில இந்த போட்டியில ஏற்பட்ட தகராறு காரணமாகத்தான் கொலை செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் 5 பேரை கைது செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். ஹப்பு, கோகுல், ரமேஷ், அஜய், ஜெகதீஷ் உள்ளிட்ட 5 பேரை விசாரணை மேற்கொண்டதுல இந்த கொலையானது பெண் விவகாரத்துல நடந்திருப்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அப்பு என்பவரோட மனைவியிடம் தொடர்ச்சியாக ஜீவரத்னம் என்பவர் பழகி வந்ததால இந்த கொலையானது நிகழ்ந்தது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் கொலை வழக்காக இதனை மாற்றம் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் மீது அனைத்து காவல் நிலையத்திலும் வழக்கு இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜீவரத்னம் மீது 9 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.